நமஸ்தே வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதியமா ஃபர்ஸ்ட் பேப்பர் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாம் போர்ஷன்ஸ் ஃபார் February 2025 எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ பிரச்சா சபா எக்ஸாம்ஸ் இப்போ வரப்போகிறது இல்லையா, நமக்கு 25ல வந்துட்டு February மந்த் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேப்பர்ஸ் எப்படி இருக்கு, நம்ம என்னெல்லாம் படிக்கணும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மதியமா பேப்பர் 1 வந்து பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஸ்ரீ ரமணா மாடல் கொஷின் பேப்பரோட February 2025 மாடல் கொஷின் பேப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். யூசிங் தட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த பேப்பர் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இதுல நீங்க வந்து 100 மார்க்ஸ்க்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. பிராத்மிக் மாதிரி 95 மார்க்ஸ் பிளஸ் 5 மார்க்ஸ் ஃபார் ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது. கம்ப்ளீட்லி யூ ஆர் கோயிங் டு ரைட் ஃபார் 100 மார்க்ஸ். ஓகே. அண்ட் இதோட டைமிங் பாத்தீங்கன்னா 2.5 hours. நீங்க வந்து 10 o'clock எக்ஸாம் ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் பி கம்ப்ளீட்டிங் எக்ஸாம் பை 12:30க்கு நீங்க முடிப்பீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா பேலா பத்ர அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் பேஜ்ல கொடுத்திருப்பாங்க. பாக் 1 பத்ய, பாக் 2 கத்ய, பாக் 3 தேவநாகரி லிபிகா மானக் ரூப். இந்த மூணு தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கவர் ஆக போகுது. சரியா? சோ பத்ய என்னன்னா போயம், கத்யா வந்து லெசன்ஸ், அண்ட் தேவநாகரி லிபிகா மானக் ரூப் வந்து ரிகார்டிங் த லாங்குவேஜோட ஸ்மால் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதாவது வாட் இஸ் லெட்டர், வாட் இஸ் ஸ்வர், வாட் இஸ் வியஞ்சன், அந்த மாதிரியான ஸ்மால் டீடைல்ஸ் இருக்கும். அதுல வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்ல வரும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல போயம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர். நீங்க இதையும் வந்துட்டு பிராத்மிக் எழுதுன மாதிரி யூ ஆர் கோயிங் டு ரைட் இன் த ஒர்க் ஷீட் ஃபார்மேட். அதாவது கொஸ்டின் பேப்பர்லயே தான் நீங்க ஆன்சர் எழுத போறீங்க. சோ நீட்டா எழுதுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிசி ஏக் பத்यांश का भावार्थ हिंदी में लिखिए. பிராத்மிக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க இங்கிலீஷ்ல பண்ணிருப்பீங்க. இப்போ இதை நீங்க வந்து ஹிந்திலேயே பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு ரைட் த ERC. பத்यांश का भावार्थ அப்படின்னா ERC தான், இங்கிலீஷ்ல நீங்க படிக்கிற மாதிரி. சோ அதை நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ரைட் இன் இங்கிலீஷ்ல தமிழ். ஓகேவா சார்? இங்கிலீஷ் தமிழ்லயும் கிடையாது. யூ ஆர் கோயிங் டு ரைட் இட் இன் ஹிந்தி. ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 போயம்ல இருந்து ஒரு ஸ்டான்ஸா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? எந்த போயம்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து செலக்ட் பண்ணி எழுதணும். ஏதாவது ஒண்ணு எழுதினா போதும். ஓகேவா? 3 கொடுத்திருக்காங்க, ஒண்ணுதான் நீங்க எழுத போறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. சரியா? நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கணும். நீங்க வந்து வேர்ட்ஸ் ஏதாவது வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து இந்த போயம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு வந்து மெமரி பண்ண முடியலன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல ரீடிங் பண்ணியே நான் இந்த போயம்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா அது பெட்டர், சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து ரீடிங்லேயே கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க வந்து சூப்பரா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? சோ இப்ப இதை என்ன எழுதணும்? சந்தர்ப்பம் எழுதணும், பாவார்த்தம் எழுதணும். சந்தர்ப்பன்றது என்னது? இது எந்த போயம்ல இருந்து கொடுத்திருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தைவ மேரே பாக்யமே கியா பதா ஹை. சோ இது கொடுத்திருக்காங்க. சோ இது எந்த போயம்ன்றத கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன போயம்? ஏக் பூந்து. ஏக் பூந்துல இருந்து கொடுத்திருக்காங்க. சோ என்ன பண்ணணும்? சந்தர்ப்ல ஏக் பூந்த் நாம கவிதா சே லியா கயா ஹை அதை எழுதிட்டு கவியோட நேம் என்னன்றதை எழுதணும். எழுதி முடிச்சுட்டு பாவார்த், இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸாவோட மீனிங் என்ன அப்படின்றத பாவார்த்ல எழுத போறீங்க. அவ்வளவுதான். சோ 3ல வந்து ஏதாவது ஒண்ணுதான் எழுத போறீங்க. எது ஒண்ணு வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த போயம் தான், இவர் தான் இதோட போயட்டு, இதுதான் இதோட மீனிங் அப்படின்றது எது நல்லா தெரியுமோ அதை நீங்க எழுதுங்க. இதுக்கு வந்து யூ ஆர் கோயிங் டு கெட் 5 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 5 மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கின்ஹி 5 பிரश्नों का उत्तर दीजिए. இதுவும் வந்து போயம் பார்ட்ல இருந்து தான் வருது. சரியா? போயம்ல இருக்கிற ஸ்மால் கொஸ்டின்ஸ் இது. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ் அண்ட் இட் இஸ் 5 கொஸ்டின்ஸ் யூ ஆர் கோயிங் டு ரைட் அண்ட் ஃபார் டோட்டலி 10 மார்க்ஸ். ஓகே. இதுலயும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 8 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. 8ல இருந்து உங்களுக்கு எந்த நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதுங்க. கரெக்டான நம்பர் போடுங்க. நீங்க எல்லாத்துக்கும் இந்த ஹெட்டிங் எல்லாம் எழுதணும் நெசசிட்டி இல்ல. நம்பர், இந்த நம்பர் 2 நம்பர் போட்டுட்டு நீங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுத போறீங்கன்னா அந்த நம்பரையும் போடணும். இந்த 2வும் போடணும். இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர்னா அப்ப பூந்த் கேசா மோத்தி பந்தி ஹை இருக்கு இல்லையா, அதை எழுத போறீங்க அப்படின்னா 1ன்னு போட்டு நீங்க கொஸ்டின் கூட எழுதணும் நெசசிட்டி இல்ல. எல்லாத்துக்கும் கொஸ்டின் எழுதி டாபிக் எழுதி ஹெட்டிங் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? நம்பர் 2 டாபிக்கு பதிலா நம்பர் 2 மட்டும் போட்டா போதும். கொஸ்டினுக்கு பதிலா நம்பர் 1 மட்டும் போட்டா போதும். பூந்த் கேசே மோத்தி பந்தி ஹை பஞ்சாதி ஹை போட்டுட்டு நம்பர் 1ன்னு கொஸ்டின் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க? बूंद अपना रास्ता खोजते खोजते गई, अचानक हवा तेज बहने लगी और बूंद उस हवा में समुद्र के एक सीप के खुले मुंह में जाकर गिरी और मोती बन गई. அவ்வளவுதான். நீங்க ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். இத மாதிரி இப்ப நீங்க வந்து செகண்ட் கொஸ்டின் நீங்க எழுத போறது இல்லைன்னா சோ அந்த நம்பரவே நீங்க ஸ்கிப் பண்ணிடணும். நீங்க எழுதுற ஆர்டர்ல 1 2 3 நம்பர் போடக்கூடாது. என்ன கொஸ்டின் நம்பர் கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பர் தான் போடணும். இப்ப 2 எழுதல, நீங்க 3யும் எழுதல, 4 தான் எழுத போறீங்கன்னா 4ன்னு போட்டு
ஹோன்ஹார் பாலக் கியா கமாத்தே ஹேன் அப்படின்றத கொஸ்டின்லாம் நீங்க எழுதணும் நெசசரி இல்ல. 4ன்னு போட்டு அந்த அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். சோ எந்த கொஸ்டின் எழுத போறீங்களோ அந்த கொஸ்டினோட நம்பர் தான் போடணும். உங்களோட ஆர்டர் படி 1 2 3 போடாதீங்க. ஓகேவா? இதுவும் வந்து ஒரு 5 தான் நீங்க எழுத போறீங்க. இதுல 3 வந்து நீங்க ஆப்ஷன்ல விட முடியும். சோ ஈஸியா பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன், இதுவும் வந்து போயம் தான். கிசி ஏக் கவிதா கா சாரான்ஸ் லிக்கியே. சோ ஏதாவது ஒரு போயமோட சாரான்ஸ் எழுதணும். எஸ்ஸே ரைட்டிங். ஏக் பூந்த், இந்திரதனுஷ், அத்புத் மாயா. இது 3 கொடுத்திருக்காங்க. இது 3ல எது ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை மட்டும் எழுதினா போதும். அது வந்து 14 மார்க்ஸுக்கு. சோ வந்து ரொம்ப ஷார்டன் பண்ணி எழுதாம மேக்ஸிமம் உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்கிற அளவுக்கு நீங்க வந்து எழுதிடுங்க. இதுக்கும் நம்பர் 3 போட்டுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க 1ன்னு போட்டு ஏக் பூந்த் அப்படின்னு நடுவுல டாபிக் போடுங்க. இந்த இடத்துல எஸ்ஐனா எப்பவுமே நடுவுல டாபிக் போட்டு நீங்க எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? எழுதிட்டு நீங்க இதை வந்து கவர் பண்ணுங்க. சோ இதோட நமக்கு வந்து உங்களுக்கு வந்து போயம் பார்ட் முடியுது. இந்த 4th ஒன் பாத்தீங்கன்னா போயம் பார்ட் தான், பட் இது தோஹா. ஓகேவா? தோஹா வந்துட்டு 3 தோஹை கொடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது 2 தான் நீங்க எழுத போறீங்க. கஸ்தூரி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி நாஹி அப்படின்னு முடியிற தோஹை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ரஹிமன் தாகா அந்த தோஹை எழுத சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஹரிசா. சோ எந்த தோஹை உங்களுக்கு வந்து தெரியுமோ, நல்லா தெரியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இருக்காது, ரொம்ப கிளியரா நான் எழுதுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற தோஹை தான் எழுதணும். அது மாதிரி இப்ப மேல வந்து 7 வேர்ட்ஸ் இருக்குன்னா 7 வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். கீழே 7 வேர்ட்ஸ் இருக்கு, கீழே வந்து 6 வேர்ட்ஸ் இருக்கும். 6 வேர்ட்ஸோ 7 வேர்ட்ஸோ இருக்கும். அத்தனை அந்த வேர்ட்னா அது மட்டும் தான் இருக்கணும். நீங்க மேல இருக்கிறத வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்றதுக்கா கீழே இருக்க லைன் மேல போய் கண்டினியூ பண்ணி எழுதுறது அதை பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ இப்ப கஸ்தூரி குண்டல் பஸ்ஸே கமா மிருகு டூண்டே மனு மாஹி அவ்வளவுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் கீழே கொண்டு வந்துடணும். அடுத்த லைனுக்கு எஸ்ஏ கட்டி கட்டி ராம் ஹே துனியா தேக்கை நாஹி. இது வந்து நெக்ஸ்ட் லைன்ல தான் இருக்கணும். சோ தோஹை எழுதுறதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. அது மாதிரி தான் எழுது. திருக்குறள் வந்து நீங்க எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி 2 அடியில தான் திருக்குறள் இருக்கும் இல்லையா? மேல 4 கீழே 3. அதே மாதிரி இதுக்கும் வந்து இருக்கு. தோஹாவலினா போயம்னா ஒரு வேர்டு ஒரு லைன்ல எத்தனை வேர்டு இருக்கோ அத்தனை வேர்டு தான் இருக்கணும் போயம்னாலே. இது வந்து எக்ஸாக்ட்லி தோஹான்றதுனால எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். யூ ஷுட் நாட் சேஞ்ச் எனி ஆர்டர். ஓகேவா? சோ இது வந்து 2 தோஹை எழுதணும். அதுக்கு வந்து 5 மார்க்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட். இதோட வந்து உங்களோட போயம் பார்ட் முடிஞ்சது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப லெசன் பார்ட். பத்தியம் முடிஞ்சு இப்ப நம்ம வந்து கத்தியம். ஓகேவா? சோ கத்தியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மீனிங்ஸ் இருக்கு. கத்திய பார்ட். गद्य வந்து किन्ही 5 का अर्थ हिंदी में लिखिए கொடுத்திருக்காங்க. சோ 10 கொடுத்து 5 தான் 50% உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இதோட மீனிங் வந்து நீங்க ஹிந்தியில எழுதணும், இங்கிலீஷ்ல கிடையாது. ஓகேவா? சோ இத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே இங்கிலீஷ்ல எழுத போறது கிடையாது. எல்லாமே ஹிந்தியில தான் இருக்கும். ஓகே. சோ இந்த இதுல 10 இதுல வந்துட்டு எந்த 5 வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்பெல்லிங்கும் சூப்பரா தெரியும் அப்படின்னு நினைக்கிறத நீங்க எழுதுங்க. இப்ப 5ன்னு நம்பர் போட்டுட்டு 1 தெரியும்னா 1ன்னு போட்டு அதோட ஆன்சர், 4 தெரியும்னா 4ன்னு போட்டு அதோட ஆன்சர், 5னா அடுத்து 5 ஆன்சர், அடுத்து எனக்கு 6 7 தெரியாதுன்னா 8ன்னு போட்டு அதோட ஆன்சர், அடுத்து 9 போட்டு அதோட ஆன்சர். சோ உங்களுக்கு எத்தனை 5 தெரியுமோ அதை மட்டும் தான் எழுதணும். தேவையில்லாம அனாவசியமா 5க்கு மேல எழுதாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. किन्ही 5 का विलोम शब्द लिखिए. ஏதாவது 5க்கு விலோம் சப்த. விலோம் சப்தனா வந்துட்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஆன்டனிம்ஸ் இல்லையா? அதுக்கும் வந்து உங்களுக்கு 10 கொடுத்து 5 தான் எழுத சொல்லியிருக்காங்க. சோ செலக்ட் த வேர்ட்ஸ் which you knows very well. அதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. சரியா? ஜோடே பனாயியே. அகைன் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2 பக்கமும் வந்து ஒரு சென்டென்ஸை பிரிச்சு ஒரு சென்டென்ஸை கட் பண்ணி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதின்ற மாதிரி இருக்கும். சோ அதை நீங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இதுல வந்து ஆப்ஷனே கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். சோ 5மே நீங்க அட்டன் பண்ணணும். ஓகே. சோ எல்லாத்தையுமே நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா किन्ही 5 का वाक्यों में प्रयोग कीजिए. ஏதாவது 5 வந்து வாக்கியம் में प्रयोग कीजिएனா என்னது? மேக் சென்டென்ஸ். கொடுத்திருக்கிற வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும். இதுவும் 50-50 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ 10 கொடுத்திருக்காங்கன்னா அதுல நீங்க 5 தான் நீங்க எழுத போறீங்க. சரியா? எந்த 5 வந்து ஈஸியா இருக்கும், எந்த 5 வந்து உங்களுக்கு கிராமட்டிக்கல் எரர் இல்லாம சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு நல்லா செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதை வந்து எழுதுங்க. 5 தான் எழுத போறீங்க. சரியா? ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்க்கு 2 மார்க்ஸ். ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுட்டு எழுதணும். ஓகே. 2 மார்க்ஸ் இது வந்து ரொம்ப ஹைல மார்க். ஒன்னு தப்பு பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க்ஸ் போயிடும் இல்லையா? சோ அதனால நல்லா தெரிஞ்சதை செலக்ட் பண்ணிட்டு எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட் 9th ஒன்.
गद्यांश के आधार पर प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. இது வந்து இந்த லெசன்ல வந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப், அதாவது இதுவும் புக் பேக்ல இருந்து தான் வரும். புக் பேக்லயே அந்த பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க. அந்த பேராகிராஃப் ரிலேட்டடா 3 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. 3 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க ஆன்சர் பண்ணணும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். நீங்க ஒரு கொஸ்டின் கரெக்டா எழுதினீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். சரியா? சோ இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து மெமரி பண்ணணும் நெசசிட்டி இல்ல. உங்களுக்கு புக்ல இருக்கு. புக்ல இருக்க பேராகிராஃப் தான் கொடுப்பாங்க. நீங்க வந்து ஆன்சர் வந்து பேராகிராஃப்ல இருந்து எடுக்கலான்றதுனால மெமரி பண்ணணும்னு இல்ல, ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டா கூட போதும். சோ ரீட் பண்ணி பார்த்து बगीचे का दीप कितने दूरी पर जल रहा था. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. मेरे घर का चूल्हा 5 फुट तक अपना ताप बढ़ाकर चावल नहीं पका सकेगा. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. जहां पना आपके बगीचे का दीप 10 फुट की दूरी. சோ இங்க என்ன எழுதணும்? சோ அவருடைய தீப் வந்து அந்த விளக்கு எவ்வளவு தூரத்துல இருந்துச்சா? 10 ஃபுட் டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கு. சோ கித்தனி தூரி அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு 10 ஃபீட் கி தூரி அப்படின்றத எழுதணும். 10 ஃபுட் கி தூரி அப்படின்றத எழுதணும். சரியா? சோ நீங்க கரெக்டான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சும் எழுதலாம், இல்ல மெமரி பண்ணி எழுதுறதாலும் எழுதலாம். சோ இதுக்கு வந்து பார்த்து எழுதணும். சரி, கரெக்டா கண்டுபிடிச்சு எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன், அதே லெசன் பார்ட் தான். किन्हीं 2 प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में लिखे. இது பிக் क्वेश्चन. ஒரு क्वेश्चனுக்கு 5 மார்க். 5 क्वेश्चन கொடுத்து அதுல 2 தான் எழுத சொல்றாங்க. மோர் தென் 50% ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஏதாவது 2 தான் செலக்ட் பண்ணி எழுத சொல்லிருக்காங்க. अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे सिखाया. डॉक्टर अब्दुल कलाम लेसन ல இருந்து வந்திருக்கு. दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभा. कपिलवस्तु के सीमा पर सेवक चंदक और सिद्धार्थ के बीच संपन्न संवाद को संक्षेप में लिखिए. இது வந்து சித்தார்த் का गृह त्यागல இருந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இதுல வந்து உங்களுக்கு ஒன்லி 2 தான் எழுத போறீங்க. बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दिया. இது வந்து பீர்பல் கி சதுராயில இருந்து வந்திருக்கு. இது அகைன் அப்துல் கலாம் லெசன்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கு. சோ 2 கொஸ்டின் வந்து அப்துல் கலாம் லெசன்ல வந்திருக்கு. சோ நீங்க என்ன பண்ணுங்க, எந்த 2 கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியும்ன்றத செலக்ட் பண்ணி அந்த நம்பரை போட்டு கரெக்டா எழுதுங்க. உங்களோட இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுத போறதுல செகண்ட் கொஸ்டினா எழுத போறீங்கன்னா 2 போட்டு தான் எழுதணும். உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றதுனால நீங்க ஃபர்ஸ்ட் போட்டக்கூடாது. நல்லா தெளிவா சொல்றேன். எவ்ரி டைம் நான் சொல்லிட்டே இருக்கேன். நம்பரிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அக்கார்டிங் டு த கொஸ்டின் பேப்பர் தான் நீங்க நம்பர்ஸ் போடணும். ஆனா நீங்க உங்களுக்கு இதுக்கு பிரச்சனை கிடையாது. இவ்வளவு டீடைல்ஸ் சொல்ல தேவையில்லை. பிகாஸ் நீங்க இதுல தான் எழுத போறீங்க. சாரி, ஒர்க் ஷீட் மாதிரி தான் இருக்க போது. ஸோ நீங்க நம்பர் போடுற ப்ராப்ளம்லாம் இல்லை. இங்கேயே உங்களுக்கு டேஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்க நீங்க வந்து எழுத போறதுலயே அந்த டேஷ் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுத போறது இல்லைன்னா நீங்க அதை கிராஸ் பண்ணணும், அதை அடிக்கணும், அதெல்லாம் எந்த நெசசிட்டியும் இல்லை. அப்படியே பிளாங்கா விட்டுட்டு செகண்ட் கொஸ்டின் நீங்க எழுதலாம். புரியுதா? ஓகே. 11th वन பாருங்க. किसी एक पाठ का सारांश लिखिए. இதுவும் லெசன்ல தான். बीरबल की चतुराई, डॉक्टर अब्दुल कलाम, सिद्धार्थ का गृह त्याग, दक्षिण भारत हिंदी प्रचार सभा. 4 क्वेश्चन கொடுத்துட்டு ஏதாவது ஒன்னு தான் எழுத சொல்றாங்க. கீழ வந்து இதுக்கு வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாவே உங்களுக்கு லைன்ஸ் போட்டுருப்பாங்க. எந்த இதை செலக்ட் பண்ண போறீங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல டாபிக் எழுதிடுங்க. டாபிக் எழுதிட்டு அதை எழுதுங்க. சரியா? இதுக்கு வந்து 15 மார்க்ஸ். ஓகே, ஒரு சாராம்சம் எழுதுனா 15 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ இது வரைக்கும் உங்களுக்கு லெசன் பார்ட் ஓவர். லெசன் பார்ட் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. சாராம்ஸ் வரைக்கும் உள்ளது வந்து லெசன் பார்ட். ஓகேவா? அடுத்து வர்றது நமக்கு வந்து தேவநாகரி லிபி का किन्हीं 5 प्रश्नों का उत्तर लिखिए. சோ இதுல வந்து உங்களுக்கு 8 क्वेश्चन கொடுத்து 5 क्वेश्चन எழுத சொல்லிருக்காங்க. वर्ण किसे कहते हैं? व्हाट इज कॉल्ड अल्फाबेट और लेटर. वर्तमान में संविधान के द्वारा कितनी भाषाओं के राष्ट्र भाषा का दर्जा दिया गया है. இப்ப வந்து நம்ம இதுல வந்துட்டு எவ்வளவு வந்து லாங்குவேஜஸ் வந்து நேஷனல் லாங்குவேஜா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. स्वरों का प्रयोग कैसे होते हैं? हाउ वी यूज स्वर लेटर्स. संयुक्त व्यंजन किसे कहते हैं? व्हाट इज कॉल्ड संयुक्त व्यंजन. गिव एग्जांपल्स. अनुनासिक चिन्ह का उदाहरण दीजिए. गिव एग्जांपल्स फॉर अनुनासिक चिन्ह கொடுத்திருக்காங்க. किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता. எந்தெந்த வேர்ட்ஸ்ல விசர்கோட யூஸே வராது, அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். ஹிந்தி अंकों का देवनागरी रूप. ஹிந்தி லெட்டர்ஸ்க்கு வந்து தேவநாகரி ரூப், அதாவது லெட்டர்ல எழுதாம நம்பரை வந்து ஹிந்தியில எப்படி எழுதுவோன்றதை எழுதி காட்ட சொல்லியிருக்காங்க. தேவநாகரி अंकों का अंतरराष्ट्रीय रूप, इंटरनेशनल ஃபார்ம், அதாவது நார்மலா நம்ம 1 2 3 எழுதுவோம்ல அதுதான். சோ இந்த இதுல இந்த क्वेश्चंस எல்லாமே இட்ஸ் வெரி சிம்பிள். படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா 1 லைன்ல தான் ஆன்சரே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு காமனா தெரிஞ்ச விஷயம் தான். சோ ஒரு क्वेश्चனுக்கு வந்து 2 மார்க்ஸ் உங்களுக்கு. சோ டோட்டலி 10 மார்க்ஸ் ஃபார் தீஸ் क्वेश्चंस. ஓகேவா? எந்த क्वेश्चन உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதுல அந்த டேஷ்ல மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. தெரியாத டேஷ் அப்படியே லீவ் பண்ணிட்டு போயிட்டுருங்க. சரியா? ஓகே. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரோட எக்ஸாம் பேட்டர்ன்.
நீங்க இதை வந்து தெளிவா படிச்சுக்கோங்க. நல்லா படிச்சுட்டு பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே 50 to 70 80% வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷனே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஈஸியா படிக்க முடியும் உங்களால. படிச்சுட்டு நீங்க எதெல்லாம் படிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத பார்த்து நல்லா படிச்சு தெளிவா நீங்க முதல்ல எழுதி பாருங்க. எழுதி பார்த்தாதான் நீங்க வந்து அக்கார்டிங் டு தட் உங்களோட ரைட்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணுமா என்னன்றது தெரியும். அண்ட் ஆஃப்டர் ரைட்டிங் த பேப்பர் அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ செக் ஒன்ஸ் அகெயின். ஒரு 2 times 3 times செக் பண்றதுல தப்பே கிடையாது. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா செக் பண்ணுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் கிட்ஸ். நல்லா உங்களோட எக்ஸாம்ஸை பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தன்யவாத்.